அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து மஞ்சள் குளியல் ஏன் அப்படி சொல்லி ஒரு டாபிக் தான் சொல்றோம். அதாவது மஞ்சள், அதாவது நம்மளுக்கு மிக மிக முக்கியமான அற்புதமான எங்கேயுமே கிடைக்கப்பெறாத ஒரு மூலிகை தான் மஞ்சள். இந்த மஞ்சளோட அருமையை வந்து நம்ம உணர்றோமோ இல்லையோ, வெளிநாட்டவர்கள் அது காப்புரிமை எடுத்து அதை வந்து டேப்லெட் ஃபார்மில் ஒரு டேப்லெட் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு அழகாக வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சளோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம நாட்டு மூலிகையை நம்ம உணராமல் இருக்கிறோம். அதாவது மஞ்சள் வந்து நமக்கு பெஸ்ட். நமக்கு நிறைய பேர் நம்ம பேசியிருக்கலாம் மஞ்சளை பற்றி. அது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோமாலேட்டர், நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தருது. ப்ளஸ் வந்து ஆன்டி மைக்ரோபியல், நம்மளை வந்து எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ தாக்க முடியாதபடி பண்ணுது. அது போக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எல்லா சிஸ்டத்துலையும், உடம்புல உள்ள எல்லா பிரெயின், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இருமல் சளி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், எல்லா சிஸ்டத்துக்கும் இது வந்து ஒர்க் ஆகுது. பெஸ்ட் ஹிப்பாட்டோப்ரொடக்டிவ், அதாவது லிவர் கல்லீரலை பாதுகாக்கும் மிக முக்கியமான ஒரு மூலிகை வந்து இந்த நம்மளுடைய மஞ்சள். அது போக பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷனை வந்து யூட்ரஸோட இன்னர் லைனிங்கில் போய் வேலை செய்கிற எஃபெக்ட் வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அது போகவும் குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பொதுவாக மார்பக புற்றுநோய், அது போக வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இப்போ காணப்பட்டு வருது. அந்த மஞ்சள் அதிகமாக நம்ம வந்து அதாவது மாத்திரைகளாக எடுத்துக்கிறதுனால மஞ்சள் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுக்கு காரணமான ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV வைரஸ் வந்து அதிகமாக ரெப்ளிகேஷன், அதாவது பன்மடங்கு பெருகுதல்னு சொல்லுவோம், அந்த பெருகாமலும் ப்ளஸ் வந்து மெட்டாஸ்டாசிஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவாமலும் பாதுகாத்து நம்மளை வந்து வைக்குது. அதுபோக பிரெஸ்ட் கேன்சர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸை வந்து அழிக்குது. செல்ஸோட மெட்டபாலிசத்தில் உள்ள அந்த கேன்சர் செல்ஸோட மெட்டபாலிசத்தை அழித்து அந்த 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 கேன்சர் செல்ஸை இன்ஆக்டிவ் பண்ணுறதுல இந்த மஞ்சள் மிக மிக முக்கியமான வேலை செய்யுது. அதுபோக கிரானிக் கிட்னி டிசீசஸில் பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து, அதாவது அல்புமினுரியான்னு சொல்லுவாங்க, அந்த உப்புச்சத்தை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த மஞ்சள். பெண்கள் வந்து இப்போ மஞ்சள் பூசுறதையே மறந்து ரொம்ப நாளாச்சு. நம்ம யாராவது ரோட்டில் வந்து மஞ்சள் பூசிட்டு போனால் கூட அவங்கள பார்த்து நம்மளாம் சிரிக்கிறோம், ஐயோ என்னடா இவ்வளோ மஞ்சள் பூசிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க நம்மளை விட பெஸ்ட் இம்யூனிட்டியிலேருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க நல்லாவே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. எப்படின்னா பெண்கள் மட்டும்தான் எடுத்துக்கலாமா மஞ்சள், ஆண்கள் எப்படி எடுத்துக்கலாம் டாக்டர்னா கேட்கலாம். அதாவது மஞ்சள் இப்போ டேப்லெட் ஃபார்மில், கேப்சூல் ஃபார்மில், ஹால்தி, குர்குமின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் வந்து மஞ்சள் நிறைய மருந்துகளில் சேருது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு பஞ்சகற்பம் ஒரு குளியல் சூர்ணம் கிடைக்குது. அந்த பஞ்சகற்ப சூர்ணத்தில் நிறைய மஞ்சள் சேர்னால பாலில் கலந்து தலையில் தேய்ச்சி நீங்கள் அதிக அளவு வந்து நல்லா ஷாம்பு தேய்ச்சி குளிச்சிடலாம் ஊற வச்சு. அது வந்து மைண்டில் உள்ள அமைதியும் கொடுக்குது, பெஸ்ட் இம்யூனோமாலேட்டராகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து பிபியை குறைக்கிறதையும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. மஞ்சளை வாரத்தில் 3 நாள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பிஞ்ச் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். மஞ்சள் தண்ணியில் வந்து ஒரு துணியை ஊற வச்சு கண் அருகல், கண்ணில் சிவப்பு இருக்கிறதுக்கு போட்டு எடுத்தோம்னா அந்த சிவப்பெல்லாம் மாறி போயிடும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அந்த மஞ்சளை குளிச்சு வர்றதுனால ஹிர்சூட்டிசம் அதிகமாக மீசை தாடி வளர்றதுல வந்து பாதுகாக்கப்படுறாங்க. மஞ்சளே எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படி சொல்கிறவங்க கூட பச்சரிசி, கொஞ்சம் வந்து கடலை மாவு, கொஞ்சம் வந்து பாசிப்பயிறு மாவு கூட கொஞ்சம் வந்து ஒரு பங்கு மஞ்சளையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மஞ்சளோட அந்த கலர் இல்லாமல் நம்ம மஞ்சளுக்கு எஃபெக்ட் நமக்கு கிடைச்சி போயிடுது. சிலவங்களுக்கு மஞ்சள் அலர்ஜியாக இருக்கும், அவங்க கூட 5 பங்கு பச்சரிசி, அதாவது ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 கிராம் மஞ்சள் கலந்து அதை யூஸ் பண்ணிட்டு வைங்க. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சளுக்கு எஃபெக்ட் நமக்கு ஃபுல்லுமே கிடைச்சி போயிடுது. இன்னொன்று பாருங்கள், பெண் தாய்மார்கள் வந்து இப்போ உள்ள பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கும் போதாவது வாரத்தில் சனி ஞாயிறுலையாவது மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கு அதை வந்து தயவு செய்து பழக்கப்படுத்துங்கள். எல்லா பெண்களுமே இப்போ வந்து ஏர்லியாக மெனார்க்காயிரம் கூப்பெய்தி விட்டதுனால வந்து இந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பாதுகாப்பு அரணா செய்து மஞ்சள் குளிப்பதை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம். சரிங்களா? தேங்க்யூ.